ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கோவிந்த நாம சங்கீர்த்தனம். தாய்மானவர்களுடைய சுகவாரி பாடலிலே 3வது பாடலை இன்று நாம் பார்க்க போகிறோம். தாய்மானவர் இந்த பாடலிலே மனிதனுடைய இயல்புகளிலே, மனிதனுடைய உறுப்புகளிலே 2 விதமாக சொல்லப்படுகிறது. அகக்கரணங்கள், புறக்கரணங்கள் அப்படின்னு சொல்லி. புறக்கரணங்கள் என்னென்ன அப்படின்னா மெய், வாய், கண், மூக்கு, செவி. அகக்கரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த மனதிற்கு நிறைய பெயர்கள் சொல்லப்படுகிறது. உள்ளம், என்னது உள்ளம், மனது, அப்புறம் நெஞ்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனது, உள்ளம், நெஞ்சம். இன்னும் கொஞ்சம் உயர்வா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மனசுக்கே இன்னொரு பெயர் சொல்லப்படுகிறது. பொதுவாக நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு பொருள் தான். அந்த ஒரு பொருளே என்ன ஆகுது அப்படின்னா 4 விதமாக செயல்படுகிறது. 4 வித டைமென்ஷன். எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? வீட்டில் குடும்ப தலைவர் இருக்கின்றார். குடும்ப தலைவனுக்கு மனைவி அந்த குடும்ப தலைவரை என்ன சொல்லி கூப்பிடுவாரு? ஏங்க, வாங்க, போங்க. அது என்ன அப்படின்னா கணவர் அப்படிங்கிற முறையில் அவர் கூப்பிடுறார். அப்போ மனைவிக்கு அவர் கணவன், குழந்தைகளுக்கு அவர் என்ன அப்பா, தாய் தந்தைகளுக்கு மகன், மற்ற உறவினர்களுக்கு மாமன் அல்லது சித்தப்பா, பெரியப்பா, இப்படி உறவு முறைகள் இருக்கு. அப்படி உறவு முறைகள் எத்தனை அழைத்தாலும் இருக்கிறது ஒரு ஆள் மட்டும்தான். வெவ்வேறு உறவு முறைகளில் அவரை பெயர் மாற்றி இந்த உறவு முறைக்கு ஏற்றார் போது நாம் என்ன பண்ணுறோம்? அழைக்கிறோம். ஆனால் அந்த உறவு முறைக்கு ஏற்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு? ஆக்ஷன் பண்ணுறாரு. குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும், பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், உற்றார் உறவினர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது அந்த நடைமுறையில் இருக்கு. அதுபோலத்தான் நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னா மனசு. இந்த மனசே என்னவா செயல்படுகிறது? புத்தியாகவும், சித்தமாகவும், அகங்காரமாகவும் செயல்படுகிறது. மனசுக்கு டெஃபினேஷன் சொல்றாங்க. சங்கல்ப விகல்பாத்மகம் மனக. ஓயாது எண்ணங்களை எண்ணுவது, பிறகு அந்த எண்ணங்களை செயல்படுத்துவோமா வேண்டாமா என்று அது சந்தேகத்திலே ஊசலாடி கொண்டிருப்பது. அதுக்கு பேர் தான் என்னது? மனசு. சங்கல்ப விகல்பாத்மகம் மனக. அப்புறம் அடுத்தது மனம், புத்தி. அதுக்கு அடுத்தது நிச்சயாத்மிகா புத்தி. இந்த புத்தி தான் என்ன சொல்லுது அப்படின்னா இதை செய்ய வேண்டாம் தீர்மானம் பண்றது எது அப்படின்னா புத்தி. அப்புறம் சித்தம். நம்ம எடுக்கிற எண்ணங்கள் எல்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகுது? அந்த சித்தத்தில் தான் போய் ஸ்டோர் ஆகுது. சென்ற பிறவியில் செய்த விஷயங்கள் எல்லாமே அந்த பதிவு இருக்கு. நமக்கு எல்லாமே என்ன இருக்குங்க? பதிவு இருக்கு. மனம், புத்தி, சித்தம். அடுத்ததுன்னா அகங்காரம். அகங்காரம் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா நம்மளுடைய மனசே என்ன ஆகுது அப்படின்னா அகங்காரமாக வழிபடுகிறது. அகங்கர்த்தா அகங்காரங்க, நான் தான் இதை செய்தேன், இது எனக்குத்தான் உரிமை கொண்டாடக்கூடியது அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பண்ண முடியும். அதுவும் என்னது அப்படின்னா மனதோட ஒரு அங்கம். ஆக செயல் புரிவது யார் அப்படின்னா ஒருத்தர் தான். அந்த செயல் புரிகின்ற தன்மைக்கு ஏற்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த பெயர் மனதில் எடுக்கிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு இந்த பாடலாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மனதை பற்றி தாய்மானவர் சொல்லுகிறார். இந்த மனதிற்கு இன்னொரு பேர் சொன்னேன், நெஞ்சம். என்னது? நெஞ்சம், உள்ளம், மனது. இப்படி முக்கியமான பேர் 3 இருக்கு. நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ அந்த நெஞ்சத்தில் எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? இரக்கம் கொஞ்சமாவது இருக்கணும், ஈரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இருக்கணும்? ஈரம். நெஞ்சில் ஈரம் இருக்க வேண்டும். உடம்புல நமக்கு தண்ணி இருக்க 1/3 நம்மளுடைய உடம்புல என்ன இருக்கு? வாட்டர் கண்டென்ட் இருக்கு. அப்போ அந்த நெஞ்சம் எங்க இருக்கு? உள்ள
உள்ளம் எங்க இருக்கு, மனம் எங்க இருக்கு சொல்ல முடியுமா? கண்ணு இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, வாயு இருக்கு, எல்லாம் சொல்றோம். இந்த மனசு அப்படிங்கிறது நம்முடைய உடல்ல எங்க இருக்கு? புத்தி எங்க இருக்கு? ஒருத்தரை பார்த்து உனக்கு மூளை இருக்கான்னு கேட்கணும். மூளை எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ மூளையும் புத்தியும் ஒண்ணு. மூளைங்கிறது சாலிட் திங். அது ஒரு நல்ல பெருசா மண்டை குழந்தைகளுக்கு சொல்றேன், அது ஓபன் பண்ணி பார்த்தாங்க தெரியும். பயாலஜிக்கலி அனாட்டமிக்கலி பார்த்தா படமெல்லாம் வரைக்கும் சொல்றாங்க, இதுதான் மூளை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ மூளை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எண்ணங்களை எண்ணி அந்த எண்ணங்கள் மூளைக்கு சென்று அந்த மூளையிலிருந்து உத்தரவு பிறப்பித்தா என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வேலை செய்யணும். அதுதான் மூளையோட வேலை. இப்போ மனசு எண்ணத்தை எண்ணினால்தான் அந்த எண்ணம் புத்திக்கு மூளைக்கு போகும். இப்போ மயக்கத்தில் இருக்காங்க, கோமா ஸ்டேட்டில் இருக்காங்க, கண்ணை திறந்து பார்ப்பாங்க, அவங்க நினைப்பாங்க, சிரிப்பாங்க, ஆனால் எதையுமே செயல்படுத்த முடியாது. இப்போ மனசு ஒன்று இருக்கு, மனசு எண்ணங்கள் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி மூளைக்கு அந்த விஷயம் போகுது. மூளை கட்டளை இருக்கிறது, உடனே நம்ம என்ன பண்ணுறோம், செய்யணும். அப்போ மனசும் அல்லது நெஞ்சமும் மூளையும் ஒன்றா அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்போ நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டோம்னா இந்த மனசு, இந்த புத்தி அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ள எங்கேயோ இருக்கு. இப்போ ஹிருதயம் சொல்லி சொல்றேன், அது என்னது? ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வரேன். முதல்ல என்ன பண்ணேன், மூளை இருக்கான்னு கேட்டேன். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு ஹிருதயம் இருக்கா? கொஞ்சம் உங்களுக்கு ஹிருதயம் இருக்கா? இப்போ ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, he has no heart அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவனுக்கு ஹார்ட்டே இல்லையா? அந்த அர்த்தம் கிடையாது. அவனுக்கு இதயத்துல இடம் இல்லை. என்னது? இதயத்துல ஈரம் இல்லை, இறக்கம் இல்லை. அப்போ இதயம், நெஞ்சம், ஹார்ட், மனசு, என்ன உள்ளம், இதெல்லாம் நிறைய பேர் கொடுக்குறேன். அந்த மனசு எங்க இருக்கு? அதான் சாமி எங்களுக்கும் தெரியல. ஆனா பாடுறாரு, திருமூலர் பாடுறாரு, உள்ளம் பெருங்கோயில். என்னது பாடுறாரு? உள்ளம் பெருங்கோயில் உன்னோட பேர் ஆலயம் சொல்லி சொல்றாங்க. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ உள்ளம், மனது, புத்தி, இதயம், ஹிருதயம், நெஞ்சம், நிறைய பேர் இருக்காங்க. நம்மளால இது வரைக்கும் அந்த ஐடென்டிபிகேஷன் என்ன பண்ண முடியல, பண்ண முடியாது. ஆனா என்ன சொல்றோம், அகத்தின் அழகு இன்னொரு பேருக்கு கொண்டு வந்திருக்கேன். என்ன பேரு? அகம். எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? நீங்க எழுதிட்டே வரீங்கன்னா 10 வரும். உள்ளம், மனது, என்ன சித்தம், ஹிருதயம், ஹார்ட், புத்தி, அகம், எத்தனை வருது? 7,000. இத்தனை பேர் கொடுத்துருக்கோம். ஆனா இத்தனை பேருடைய அந்த பொருள் எங்க இருக்கு அப்படின்னா ஆச்சரியமா தான் இருக்கு. கடவுளுடைய படைப்பு எப்படி இருக்கு? இத்தனை விஷயங்கள் இருந்தோம், அதை ஐடென்டிஃபை பண்ண இருக்கு. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஜோக்கில் வந்து இருக்கு ஆனா இல்லை. என்னத்தை சொல்றேன்? அத்தகைய பொருளை தாய்மானவர் இந்த இடத்துல என்ன பண்றாங்க, குறிப்பிடுகின்றார். ஏன் அப்படின்னா அது பண்ற பாடு இருக்க, அது நம்மளை படுத்துற பாடு இருக்க கொஞ்சம் ரெண்டும் இல்லை. சொல்ற கல்லேறும் மெய்ய ஒரு காலத்தில் உருகும் என் கல் என்ற உருகையிலே அப்படின்னா, அதாவது உலகத்துல வந்து சுயநலம், பொதுநலம் அல்லது பரநலம் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. சுயநலம், பொதுநலம், பிறர் நலம் அல்லது பரநலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சுயநலமே வடிவெடுத்தவர்களுக்கு மனசுல என்ன இருக்காது? அவங்க எப்படியோ போறாங்க, நமக்கு என்ன? யாரை கேடு கிட்டு போனா நமக்கு என்ன? சமுதாயம் கிட்டு போனா நமக்கு என்ன? என்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் கிட்டு போனா நமக்கு என்ன? நான் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? எந்த தொந்தரவும் இல்லாமல் நன்றாக இருக்க வேண்டும். இப்படி உள்ள மனப்பான்மையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவ்வளோ ஏன் மகாபாரதத்தில் துரியோதனன் எடுத்திருக்க, அவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, அனைத்தும் எனக்குத்தான் சொந்தம், பாண்டவர்களுக்கு ஒன்றும் தரமாட்டேன் என்ன சொல்லிட்டான். இது இத்தனைக்கும் ஒரே வயிற்றில் பிறந்த தாயாரி விட்டான். என்ன அவன் வந்து என்ன சொன்ன, இங்க பாண்டவர்கள் தான் கேட்டான், எங்களுக்கு 5 நகரமாவது கூடு கேட்டான். கிடையாது. 5 ஊராவது கிராமமாவது கொடு அப்படின்னு கேட்டாங்க. அதுவும் கிடையாது. 5 வீடாவது கொடு, அதுவும் கிடையாது. அப்புறம் வேற என்னத்தை தருவாங்க? ஊசி முனை அளவு கூட இடம் வரமாட்டேன். அப்ப நெஞ்சத்துல என்ன இல்லை? ஈரம் இல்லை, இறக்கம் இல்லை. சொல்றாரு இடத்துல இந்த கல் அப்படிங்கிறது கூட என்ன ஆகுமா, உருகுமா.
அது எப்படி சொல்றோம் இல்லையா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே அப்படின்னு சொல்லி சொல்றமே. இந்த கல் இருக்கு இல்லையா, எறும்பூர கல்லும் தேயும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலை இருக்கு, புதிய மலை, இந்த குற்றால சாரல், அந்த அருவி கொட்டுத அந்த மலை இருக்கு பார்த்தீங்களா நீங்க, குன்று. அது எப்பொழுது தோன்றியது தெரியாது. இந்த பூமி, இந்த மண் பிருத்திவி, அது எப்பொழுது தோன்றியது தெரியாது. சில பேர் பார்த்த உடனே சொல்லுவோம், ஒன்றும் பேசாம இருக்கானே, ஒன்றும் பதிலே சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு என்ன சொல்லுவோம்? கல்லூரி மக்கள், கல்லஞ்சக்காரன். அப்போ அந்த கல் எப்படி உருகுதுன்னா, வெயில்னால கல் உருகுமா, மழையினால கல் தேயுமா, காற்றினால கல் என்ன பண்ணுமா, தேய்மானம் அடையுமா. இப்படி பலவிதமான இயற்கை உபாதைகளினால் கல்லும் என்ன ஆகுது, கரைகிறது, தேய்கிறது, உருகுகிறது. யாராவது ஒருத்தரை பார்த்து நம்ம கேள்வி கேட்கிறோம், பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கல்லு மாதிரி உட்காந்துருக்காங்க. என்ன பிள்ளையாரு? கல்லு பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்போ அசையாதவன், உருகாதவன், இழகாதவன், என்ன இழகைய மனது இல்லாதவனுக்கு என்ன பேர் அப்படின்னா கல். என்னது? கல்லு பேர். ஆனா அந்த கல்லை விட அவனுடைய மனது என்ன ஆக மாட்டேங்குது, உருக மாட்டேங்குதுன்னு சொல்றாரு. அது யாரை சொல்றாரு அப்படின்னா, உலகத்தில் பணமும், அப்புறம் பார்த்தீங்கன்னா கோபமும், படாடமும், ரஜோகுணமே வடிவெடுத்துள்ள மக்கள் எப்படி இருப்பாங்க? இப்படித்தான் இருப்பாங்க. ஆனால் காலத்தால் அழியாதது ஏதாவது இருக்கா? காலம் அனைத்தையும் விழுங்கிக் கொண்டே இருக்கிறது. காலம் என்ன பண்ணிட்டு இருக்கு? அனைத்தையும் விழுங்கிக் கொண்டு இருக்கிறது. காலத்துக்கு எதிராக எதுவும் ஒன்றுமே பண்ண முடியாது. வயநாட்டில் பெரிய லேண்ட் ஸ்லைடு வந்தது. என்ன? கேதார்நாத்தில் பெரிய லேண்ட் ஸ்லைடு வந்தது. இயற்கை நினைத்தா மலையை மணலாக்கும், மணலை மலையாக்கும். இயற்கைக்கு அந்த சக்தி இருக்கு. இயற்கை என்பது என்ன அப்படின்னா காலம். சொல்றாரு இந்த இடத்துல. சில இன்னொன்று சொல்லுவாங்க என்னன்னா, இப்போ நீங்க பாக்குறீங்க, ஒரு ஊர்ல ஒரு பெரிய குன்று, சின்ன மலை இருக்குது. 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த மலையை காணும். சுத்தமாக ஒட்டடிச்சு இல்லை என்ன பண்ணிட்டாங்க, உடச்சி குவாரி ஆக்கி ரோடு பண்ணாங்க, சாப்பிட்டாங்க, எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டாங்க. டைல்ஸ் போட்டுட்டாங்க, ஜல்லி ஆக்கி என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, மலைமொழிக்கு மகா தேவன். மலையவே என்ன பண்றான் மனுஷன் முடிஞ்சிடலாம். மலைமொழிக்கு மகாதேவனுக்கு கதவு ஒரு அப்படம் தெரியுமா? அந்த கதவு இருக்கு, இந்த கதவு இருக்குல்ல, கதவு அவனுக்கு இந்த அப்பளம் பாரு. மலையவே சாப்பிட்றேன், இந்த கதவை ஏமாத்துறான், அதையும் நம்மளுடைய கவலையான பண்ணிடுவோம். இந்த மாதிரி உள்ளவங்க யாருன்னா, மனதில் ஈரம் இல்லாதவர்கள், நெஞ்சத்தில் கருணை இல்லாதவர்கள், இயற்கையே என்ன பண்றாங்க அப்படின்னா தூக்கி சாப்பிடுறாங்க. ஆக காலத்தால் அழியாதது எதுவும் இல்லை என்றாலும் கல்லும் ஒரு காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா கரைகின்றது. இப்ப பாருங்க, கல்லை பத்தி நிறைய சொல்லிட்டேன், நெஞ்சத்தை பத்தி நிறைய சொல்லிட்டேன். இது ரெண்டுத்தையும் நினைக்கிறது. கல்லை பத்தி நிறைய சொல்லிட்டேன், நம்ம நெஞ்சம், மனது அல்லது உள்ளம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். ரெண்டுத்தையும் என்ன பண்றாரு தாய்மானவர் இணைக்கின்றார். சொல்றாரு, கல்லேனும் ஐய ஒரு காலத்தில் உருகும். கல்லேனும் அப்படின்னா கல்லு கூட. அப்படித்தான் துரியோதனன், கல்லஞ்சக்காரனுக்கு சிறந்த உதாரணம் யாருன்னா நம்ம இதிகாசத்தில் இருக்கு. யாரு? துரியோதனன். அவனுக்கு பேரு பஞ்சமா பாதகன்னு பேரு, ஆததாயி அப்படின்னு சொல்லி சொல்றாரு பகவத்கீதையில. ஆததாயி அப்படின்னு சொல்லி பேர் சமஸ்கிருதத்துல. அதுக்கு என்ன பேரு தமிழ்ல? பஞ்சமா பாதகன். கல்லேனும் ஐய ஒரு ஐய அப்படின்னா அதுவும் அப்படின்னு அர்த்தம். கல்லேனும் அப்படின்னா கல்லும், ஐய அப்படின்னா நம்மளை பார்த்து சொல்றாரு, ஐய ஒரு காலத்தில் உருகும் என் கல் நெஞ்சம் உருகையிலேயே. தாய்மானவர் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா, சாதாரண விஷயங்களுக்கு மனசு உருக மாட்டேங்குது, கடவுளை நினைச்சு எப்படி உருகும்? விவேகானந்த சுவாமிகள் சொல்றாரு, உன் பக்கத்தில் இருக்கும், உன் குடும்பத்தில் இருக்கும் சகோதர சகோதரிகளையே நீ தெய்வமாக நீ வணங்கி அவர்களுக்கு உதவி புரிவதில்லை என்றால் நீ தெய்வத்தை வணங்குவது எப்படி? அதனால்தான் பஞ்சமகா யஜ்ஞங்களை சொல்லி வச்சாங்க. பித்ரு யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், நர யஜ்ஞம், பூத யஜ்ஞம். இந்த பித்ரு யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம்னா கூட நமக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். பூத யஜ்ஞமும் நர யஜ்ஞமும் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணியாகணும், செஞ்சே ஆக வேண்டும். பூத யஜ்ஞம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மை அண்டி உள்ள மிருகங்களை யார் பாதுகாக்கிறது? நம்ம தான் பாதுகாக்கணும். அப்படி என்ன மிருகங்கள் இருக்கு? பசு,
என்ன ஆடு, கோழி, அப்புறம் நாய், புதுசு புதுசாக சொல்கிறீங்க இதெல்லாம் நம்ம வளர்க்கணுமா அப்படின்னா இவையெல்லாம் மனிதனை அண்டி இருக்கின்றது. நீங்கள் ஒன்றா பாருங்கள், புலி சிங்கம் எங்கன்னா நம்ம கிட்ட வந்து நிற்குமா, அண்டி இருக்குமா? வராது. காட்டில் இருக்கக்கூடியது காட்டில் தான் இருக்கும். நகரத்தில் நம்மோடு சேர்ந்து வாழக்கூடியது நம்மகிட்ட இருக்கும். நாய் நம்மளை பார்த்த உடனே என்ன பண்ணுது? வாழ மாட்டது. பூனை நம்மளை பார்த்த உடனே என்ன பண்ணுது? கத்தி கூப்பிடுது, எனக்கு ஏதாவது சாப்பிட முடியும். இந்த மயில் இருக்கு ஆசாரத்தில் பார்த்துருக்கீங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கார் நிற்கிற இடத்துல கொஞ்சம் அரிசி தானியம் எல்லாம் போட்டு அதை வந்து என்ன பண்ணுது? சாப்பிடுது. விஷ ஜந்துக்கள், மற்ற உயிரினங்கள், பாம்பு, பல்லு இதெல்லாம் வந்து நம்மளை வந்து தீண்டாத அளவுக்கு பாதுகாக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு? மோப்ப சக்தி யாருக்கு இருக்குன்னா இந்த மிருகங்களுக்குலாம் இருக்கு. பூனை, நாய்க்கெல்லாம். பசு நம்மை பாதுகாக்கிறது. அதனால பசுவை நாம் என்ன பண்றோம்? பாதுகாக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, பசு நமக்கு என்னென்னலாம் கொடுக்குது பாருங்க. பஞ்சகவ்யம் இருக்க இந்த 5த்தையும் பசுவிட்டு இருந்தால் நம்ம வந்து எடுத்துக்கணும். என்ன அதனுடைய கோமியம், சாணம், பால், என்ன அதனுடைய மற்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு என்ன ஆகுதுன்னா யூஸ் ஆகுது. ஆனால் இப்போ காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க? அதையும் அடித்து சாப்பிட்றாங்க. அதுக்கு ஜென்ரலாக பேர் என்ன சொல்கிறாங்க? பசுவாதிகள். இதையெல்லாம் நம்மை மனிதனை நோக்கி பயப்படாமல் நம்மளை வந்து கூப்பிடுது, நம்மளை வந்து உணவு கேட்குது. அதையெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண பாதுகாக்க வேண்டிய யாருடைய கடமை? நம்மளுடைய கடமை. அது என்ன யஜ்ஞம்? பூத்த யஜ்ஞம். இன்னொன்று நர யஜ்ஞம். அன்னதானம் பண்ணுறோம், ஏழைகளுக்கு பணம் கொடுக்குறோம், நோயாளிகளுக்கு வைத்தியம் பார்க்குறோம் இல்லையா? அப்புறம் வந்து ஃபிசிக்கலி டிசேபிள்டு சொல்கிறோம்ல, அதுக்கு என்ன பேர் ஆங்கிலத்தில்? மாற்றுத்திறன். தமிழில் மாற்றுத்திறனாளிகள். இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய மனித இனத்திலேயே குறைபாடு உடையவர்கள் நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? அவர்களையெல்லாம் யார் பாதுகாப்பதுன்னா நல்ல நிலையில் இருப்பவர்கள் நாம தான் என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். அதுக்கு பேர் நரயஜ்ஞம். இந்த 5 யஜ்ஞத்தில் நம்மோடு சேர்ந்து இருக்கக்கூடியதை கிருஷ்ணரே சொல்றாரு, இதான் அதை பாதுகாக்கணும். நரயஜ்ஞம், பூத யஜ்ஞம். அதுக்கு அப்பாற்பட்டு பித்ரு யஜ்ஞம், நம்மளுடைய முன்னோர்களுக்கு என்ன பண்ணுறது? நம்ம நினைவு கூர்ந்து அதுக்கு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது? பித்ருக்கடன் செலுத்துவது. அதுக்கு பேர் பித்ரு யஜ்ஞம். அப்புறம் தேவ யஜ்ஞம், அப்புறம் ரிஷி யஜ்ஞம். இதெல்லாம் ஒரு மனசை செஞ்சால் தான் அவன் மனசில் என்ன இருக்கிற அர்த்தம்? ஈரம் இருக்கின்றது, இரக்கம் இருக்கின்றது, நெஞ்சை ஒழித்து ஒரு வஞ்சகம் இல்லை. சொல்றமா இல்லையா? அது சொல்ல சார். கல்லேறும் உருகும் ஐய ஒரு காலத்தில் என் கல்லெஞ்சம் உருகையிலேயே. ஆனா இந்த இடத்துல தாய்மானவர் நெஞ்சத்தை எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய மனது உன்னை கண்டு உன்னை பக்தி செய்து என்ன பண்ணல? உருகவில்லை அப்படிங்கிறது. நான் சொன்ன நேற்றுக்கு ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கின்னு சொல்லி சொன்னேன். ஊன் உருகிறதுக்கு முன்னாடி நெஞ்சம் என்ன பண்ணி ஆகணும்? உருகணும். நெஞ்சம் முருகர் பாட்டு ஒன்று இருக்கு, உள்ளம் உருகுதையா. திரும்ப உள்ளம் உருகுதையா, உருகா முன்னாடி காண்கிறீங்க. திருவாசகத்துக்கு உருகா உருகா இப்படி பாடல்கள்லாம் பாடி வச்சிருக்காங்க. இப்போ உள்ளம் உருகி உள்ளத்தில் வந்து பக்தி வந்து பெருகி என்ன பண்ணியாகணும் அப்படின்னா கடவுளை வணங்க வேண்டும். அதற்கு முன்னாடி நமக்கு இயல்பாகவே மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா சாஃப்ட் ஹார்ட். என்ன ஹார்ட்? சாஃப்ட் ஹார்ட். ஏற்கனவே ஹார்ட் சாஃப்டாக இப்படி பார்க்குறோம் இல்லையா? நம்ம சினிமாவிலையோ இல்லை மெடிக்கல்லையோ பார்க்குற ஹார்ட் லப் டப் லப் டப் லப் டப் நடத்தி ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஹார்ட் கடினமாக இருக்கா, சாஃப்டாக இருக்காங்க. அது ஃபிசிக்கலி சாஃப்டாக இருக்குது, இன்டலெக்சுவலி சாஃப்டாக இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. எச்ச கையால காக்காவ ஓட்ட மாட்டான். யாரு அப்படின்னா கருவி. அந்த கருவிக்கு தான் என்ன இருக்கும் அப்படின்னா எதையுமே கொடுக்க மாட்டான். அவனுடைய பாஷை, அவனுடைய பாணி, அவனுடைய கான்செப்ட் என்ன தெரியுமா? உமது எமது. என்னது? உமது எமது, எமதும் எமதே. இதான் கள்ளச்சக்காரனுக்கு டெஃபினேஷன். ஓட்டர்கிற பொருள்லாம் எனக்கு என்ன பண்ணணும்? எனக்கு வேணும். எனக்கு இருக்கிற பொருள்லாம் என்கிட்டே இருக்கும். அதான் கர்ணன் வந்து என்ன பண்ணான்னா இடது கையால கொடுப்பது வலது கைக்கு என்ன பண்ணக்கூடாது? தெரியக்கூடாதுன்னு நடக்காம. இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரே மகாபாரதத்துல இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு. யாரு? கர்ணனா துரியோதனன். யாருக்கு எதுவும் என்ன பண்ண மாட்டான்? இருக்கிறத கொடுக்காம தான் போறாரு, நன்மை செய்ய மாட்டான். ஆனா அவருடைய நண்பன் கர்ணன் எப்படி இருக்கா அப்படின்னா தானத்தில் சிறந்த
மனிதன், தான வீரன் கர்ணன். கேட்கறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தான். மகாபாரதத்தில் இருவரும் துருவங்கள். யாரு? கர்ணனும் துரியோதனனும். உண்மையிலே கர்ணன் வந்து யாருடைய பிள்ளை? குந்தி புத்திரன் தான். சூரியனோட புத்திரன் தான். குந்தி புத்திரன் தான். அது அவன் தெரியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இந்த துரியோதனோட நட்பு வச்சு, அதுக்கு பேர் தான் என்ன நட்பு? கூடா நட்பு. மகாபாரதத்தில் எல்லா கதாபாத்திரமும் இருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம ஒரு ஆளை எடுத்துக்கிட்டீங்கன்னா மகாபாரதத்தில் இருக்கிற கதாபாத்திரங்கள் நம்மகிட்டே இருக்கு. வெளியில நீங்க போய் என்ன பண்ண வேண்டாம், தேட வேண்டாம். சாமி இப்படி ஒரே நேரத்தில் தாக்கலைங்க. நமக்கு ஒரே நேரத்தில் எல்லா இயல்பும் வராது. அப்பப்போ அதுக்கு தேவையான என்ன ஒரு இயல்புலாம் வெளியில எட்டி பார்க்கணும். கரெக்டா? அப்ப இந்த சொல்றாரு, சுயநலப்பற்று உடையது தான் என்ன கல் நெஞ்சம். ஆனா அந்த கல் நெஞ்சத்துக்கு ஆப்போசிட்டானது என்ன அப்படின்னா, தனக்கென வாழாது பிறர்க்கென வாழுகின்ற மனது என்ன அப்படின்னா இலகிய மனது. அதுக்கு பேர் தான் என்னதுன்னா பரந்த மனப்பான்மை. என்ன மனப்பான்மை? பரந்த மனப்பான்மை. என்ன பரப்பாங்க? இதே உலகத்துலதான் வந்து என்ன பண்ணாங்க, முல்லைக்கு தேர் கொடுத்த வாரி இருந்தாங்க. பறவைக்கு வந்து தன்னுடைய உடல் இருக்கிற ஒரு பாகத்தை அடுத்து கொடுத்த சிவி சக்கரவர்த்தி இருந்தான். அந்த இளகிய மனதுடையவர்களுக்கு என்ன பேருன்னா வள்ளல். ராமலிங்க அடிகளாருக்கு என்ன சொல்றார்? ராமலிங்க வள்ளலார். என்ன அவர் என்ன பண்ணா தெரியுமா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லிடுறார். அப்போ எவ்வளவு பெரிய இலகிய மனசு இருக்கு அவர். என்ன அவரே பாடுறார் ஒரு இடத்துல, ஒருமையுடன் நிகழ் திருமலரை நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு அளவாமை வேண்டும். இன்னைக்கு ஃபுல்லா யாருக்கு தாக்குதல்னா மனசு தான். இன்னைக்கு 2 கிளாஸ் காலையிலே மனசுக்கு கீழே என்னது. இப்போ நேற்று முதல் நாள் அடிமையை சொன்னேன். நேற்றுக்கு என்ன சொன்னேன்? பித்தல். இன்னைக்கு என்ன பண்ண? கல்நெஞ்ச தினம் உங்களுக்கு ஒரு பட்டம் ஜோக்குக்காக சொல்றேன், கிரிட்டிசைஸ் பண்றது. நம்ம கிட்ட எல்லாமே இருக்குன்னு சொல்றேன். We are having all the characters within ourselves. அது அப்பப்போ என்ன பண்ண வெளியில வரும், அப்புறம் போய் மறைஞ்சிடும். இப்போ பிறர்க்கென வாழ்வது என்ன வாழ்வுனா பாரமார்த்திக வாழ்வு. திருநாவுக்கரசர் அப்பர் சென்ற இடமெல்லாம் என்ன பண்ணாருன்னா தண்ணீர் பந்தல் வச்சார். தெரியுமா உங்களுக்கு? அந்த வரலாறு படிச்சு பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் படிச்சு பார்த்தா தெரியும். அதனால தான் அப்பருக்கு கையில் என்ன வச்சிருப்பாரு? கரண்டி ஒன்று வச்சிருப்பாரு. தெரியுமா? அது என்ன? அதனுடைய ஆயுதம் என்னது? உழவாரப் பணி. அவர் செய்ய வேண்டியது மிக அவசியம் இருக்கா? கிடையாது. ஆனாலும் திருஞான சம்பந்தருடைய உருவத்தை பார்த்தீங்கன்னா கையில் என்ன வச்சிருப்பாரு? ஒரு தோசை கரண்டி மாதிரி ஒன்று வச்சிருப்பாரு. அது எதுக்கு அப்படின்னா தோசையை திரும்பி போடுறது. உழவாரப் பணி. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தேதோ பராபரமே. என் கடன் பணி செய்து கிடப்பதே. என்னென்னலாம் சொல்லிட்டு வர பாருங்க. நீ வாழ்க்கை, நீ பிறவி எடுத்திருப்பதே எதற்காக அப்படின்னா மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக. விவேகானந்த சுவாமிகள் அதான் சொல்றாரு. நான் எனக்கு முக்கியம் வேண்டாம் அப்படிங்கிறது. நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் எடுக்க தயாராக இருக்கிறேன். யாருக்காக? மற்றவர்களுக்காக. எவ்வளவு பெரிய உயர்ந்த மனது. எனக்கு முக்தி வேண்டாம் அப்படிங்கிறார். மற்றவர்களுக்காக நான் வாழ்வதற்கு எத்தனை பிறவி வேண்டுமானாலும், மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஐ எம் ரெடி டு டேக் ரீபர்த் அப்படிங்கிறது. அப்படி உள்ள நாடு. அப்போ இறைவனை வந்து நம்ம நாடுவதற்கும் இந்த நெஞ்சம், இலகிய நெஞ்சம் உடைவதற்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம் இருக்கு? இறைவனை நினைப்பதற்கு, கடவுளை வணங்குவதற்கு, அவனை போற்றி துதிப்பதற்கு மனசு எப்படி இருக்கணும்? இலகிய மனசு இருக்கணும், தாராள மனசு இருக்கணும். அப்போ பிறர்நலம் போற்ற வேண்டும், பரநலம் பேண வேண்டும், பிறருக்காக வாழ்வது வாழ்வு. நீங்க இந்த ஆசிரமத்துக்குள்ள வாங்க, வெளியில ஒரு கல்லூரி இருக்கு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் படிச்சு பார்க்கணும். இப்போ சாயந்தரம் போய் பார்க்கணும். இப்படி குளிக்க போகும்போது உள்ள வரும்போது இந்த பக்கம் ஒரு கல்லூரி இருக்கு. They alone live who live for others. எத்தனை தடவை நீங்க குற்றாலம் வந்துருக்கீங்க? யாராவது படிச்சு பார்த்தீங்க? ரைட் சைடு இருக்கு. They alone live for others. They alone live who live for others. The rest are more dead than alive. எப்படி வார்த்தை?
சுவாமி விவேகானந்தர். படிக்கல நீங்க, சாயந்தரம் போய் படிச்சு பார்க்கணும். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பிறருக்காக வாழ்பவர்கள் மட்டுமே வாழ்பவர்கள், மற்றவர்கள் வாழ்ந்தும் வாழாதவர்கள். அதாவது என்ன அர்த்தம்னா செத்தவர்கள் அப்படின்றது யாரு? விவேகானந்தர். இங்கிலீஷில் போட்டிருப்பாங்க, தமிழ் அர்த்தம் நான் சொல்றேன். They alone live who live for others. The rest are more dead than alive. சாமி, அப்போ நாங்கள் எங்கள் குடும்பத்தை பார்க்கக்கூடாது, ஊருக்கு தான் உழைக்கணுமா? ரெண்டையும் பார்க்கறத விட உனக்கு உயர்வு வேண்டும் என்றால், உனக்கு ஞானம் வேண்டும் என்றால், என்ன உனக்கு முக்தி வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும் அப்படின்னா, அனைத்தையும் என்ன பண்ற, தியாகம் செய்து விடு. ந கர்மனா ந பிரஜையா தனேன தியாகேனேயே அவதத்துவமான சொல்லு. வாழ்க்கையே என்னது அப்படின்னா தியாகத்துல தான் அடங்கி. அப்போ பிறருக்காக வாழ்வது பாரமார்த்திக வாழ்வு. அந்த வாழ்க்கை வாழ்ந்தோமானால் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மனசுல என்ன வரும் அப்படின்னா, அருள் நாட்டம் வருகிறது. என்ன நாட்டம்? அருள் நாட்டம். எங்க சாமி வருது? தூக்கம் தான் சாமி வருது. காலையில புக்கில் வேற என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அவர் சொல்றாரு, அடுத்தது பாருங்க, ரெண்டு சொல்லியிருக்கேன். கல்லேறும் பெய்ய ஒரு காலத்தில் உருவும் என் கல்லெஞ்சம் உருகையிலேயே. அடுத்த லைனு, கருணைக்கு இணங்காத வன்மையை நாமுடன் கற்பிக்க ஒரு கடவுளோ. நம்மளுடைய கலாச்சாரத்துல பஞ்ச கிருத்தியங்கள் இருக்கு. படைத்தல், காத்தல், அழித்தல், இது 3 தான் நமக்கு தெரியும். இது இல்லாமல் 2 இருக்கு, மறைத்தல், அருளல் 2 இருக்கு. இறைவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நமக்கு தெரியாமையே நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார், அது அருளல். பல விஷயங்களை நமக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி இறைவன் என்ன பண்ணிட்டாங்க, மறைச்சிட்டாங்க. காலையில் போட்ட நேற்று காலையில் என்ன டிஃபன் போட்டாங்க, மறந்து போச்சு. சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கும், சில விஷயங்கள் இப்போ நீங்கள் வந்துருக்கீங்க குற்றாலத்துக்கு, வீட்டுக்கு திரும்பி போகிறதுக்கு எனக்கு எல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்லுவீங்களா? வீடு மறந்து போச்சு, என் ஊர் மறந்து போச்சு, என் தெரு மறந்து போச்சு சொல்ல முடியுமா? அது மட்டும் மறந்துச்சு, உங்களை தொலைச்சி கட்டிடுவாங்க. அதனால சிலதெல்லாம் வந்து மறக்கிறது மனசு, சிலதை என்ன பண்ணவே மாட்டேங்குது மனசு, மறக்கக்கூடாது. அப்போ 5 தொழில்கள்ல ரொம்ப முக்கியமானது எது சொல்லுவான்? படைத்தல். என்னது சொல்றாரு, 5 தொழில்களில் படைத்தல் தொழில் மிகவும் முக்கியமானது. இந்த படைச்ச பிரம்மாவுக்கு ஏதாவது விவஸ்தை இருக்கா கேட்கிறாரு. கருணைக்கு இணங்காத நாமுடன் கற்பிக்க ஒரு கடவுளோ. இப்ப ஏற்பட்ட ஆளை யார் படைச்சா? யார் படைச்சா? பிரம்மா தான் படைச்சார். நீங்க சொல்லலாம், இல்ல எங்க அப்பா அம்மா தான் என்ன படைச்சாங்க. அது வேற விஷயம். அப்பா அம்மாவே என்ன சொல்றாங்கன்னா, ஏன்டா கடவுள் எனக்கு என் வயிற்றுல உன்னை பறக்க வச்சாரு அப்படின்ற நிலைமைக்குலாம் போயிருக்காங்க. யாரு? தாய் தந்தையர் சொல்றாங்களா என்ன? ஏன் பிறந்தாய் மகனை அப்படின்னு சொல்லி பாட்டு பாருங்க, என்னெல்லாம் இப்போ வருது பாருங்க கிளாஸ். தாய் தந்தையரோட சொல்றாங்க, சிவனை நினைத்து நான் ஒரு குழந்தையை கேட்டேன். அவர் என்ன பண்றாரு, சிவனே வந்து பிறந்தா கூட பரவாயில்ல, அவருடைய பூத கணக்கெல்லாம் ஒரு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. ஏன் அப்படின்னா அந்த ஆட்டம் ஆடுறாங்க யாரு? மகன். இப்போ படைப்புல பிரம்மாவை வர சொல்ல முடியுமா? இப்போ ஒரு கிளாஸ் நடக்குது, வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருக்காரு, அருமையா பாடம் நடத்துறாரு. ஒருத்தர் நல்லா கவனிச்சு அருமையா பரிசு எழுதுறா, பாஸ் ஆகிறா, 100 மார்க் எழுதுறான். இன்னொருத்தர் என்ன பண்றான், கவனிக்கிறான், எழுதுறான், சரியா அவனுக்கு பிடிபடலை, 35 மார்க் வாங்கி பாஸ் பண்ணுறான். இது யாருடைய குற்றம்? மாணவருடைய குற்றம். நீ சந்தேகம் வந்தால் கேட்டு தெரிஞ்சுக்க, நல்லா படி. அதுபோல கர்ம வினையை செய்பவர்கள் யாரு? நாம தான். செஞ்சுட்டு நம்ம யார் பர சொல்றோம்? கடவுளை பர. செய்த வினை இருக்க தெய்வத்தை சொந்தா காது. செய்யறதெல்லாம் நம்ம செஞ்சிடறோம், அந்த குறை சொல்றது யாரு? கடவுளை. நீ சொன்ன மாதிரி அவர் தான் நினைச்சுவாங்க, அவர் எதுவுமே பேச மாட்டார். சொல்றாங்க இடத்துல 4 விதமான படைப்புகள் இருக்கிறது. அண்டஜம், ஸ்வேதஜம், ஜராயுஜம், உத்பீஜம். பிரம்மாவுடைய படைப்புல குறை சொல்ல முடியுமா? குறை சொல்லலாமா? குறை சொன்னா உன்னையே குறை சொல்லிக் கொள்வதாக அர்த்தம் சொல்றாரு. அண்டஜம் அப்படின்னா முட்டையிலிருந்து வெளிவருகின்ற உயிரினங்கள். ஜராயுஜம் அப்படின்னா கர்ப்பப்பையிலிருந்து வெளிவருகின்ற உயிரினங்கள்.
ஸ்வேதஜம் அப்படின்னா வியர்வை, அழுக்கு, குளம், குட்டை, சாக்கடை, இதிலிருந்துலாம் வந்து என்ன ஆகுது, உயிரினெல்லாம் தோற்றத்துக்கு வருகிறது. அதுக்கு பேர் என்ன? ஸ்வேதஜம். உத்பீஜம், பூமியை பிளந்து கொண்டு வருகின்ற உயிரினங்கள். இதெல்லாம் என்னது அப்படின்னா தாவரங்கள். விதையை வந்து பூமிக்குள்ள போட்டா விதை என்ன ஆகுது? ஸ்ப்ரவுட் ஆகுது. இப்போ நாமெல்லாம் என்ன செய்யலாம்? கர்ப்பத்தில் இருந்து என்ன பண்றோம்? வரோம். ஆனா கல்லு கல்லு கல்லுன்னு சொல்றேன். கல்லுக்குள்ள ஒரு உயிர் இருக்கின்றது. என்ன இருக்குது? தேரை. கல்லுக்குள்ள இருக்கின்ற தேரைக்கும் இறைவன் என்ன பண்ற? உணவு படைக்கிறான். அப்பேற்பட்ட பிரம்மா கல்லுடைய காரணம் படைப்பாரு. அவர் மேல குறை சொல்றாங்க. குறை யார்கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட தான் சொல்றாரு. இந்த இடத்துல பிரம்மனை நொந்து கொள்வது நீ ஒரு கடவுளா? இந்த கல்லுன்ற காரணம் பார்த்து நம்ம சொல்லுவோம், சரியான நெஞ்செழுத்த காரணம் இருக்காங்க. கொஞ்சம் கூட என்ன பண்ண மாட்டாங்க? அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. இந்த வியாபாரத்தில் பேரம் பேசுவாங்க தெரியுமா? இந்த வடிவில் ஜோக்கு நான் பார்த்தேன் டிவியில். தேங்காய் வந்து விலை விசாரிக்கிறான். ஒரு தேங்காய் எவ்வளோ கேட்குறான்? 10 ரூபா அப்படின்னா யாரு? எடுத்த மாதிரி விடுவாங்க. இல்லை கடைக்காரன். அவன் என்ன சொல்கிறான்? 8 ரூபா அப்படிங்கிறான். கடைசியில் என்ன ஆகுது? இவனும் விலை வாங்க மாட்டேங்கிறான், இவனும் வாங்க மாட்டான். 2 பேரும் சண்டை போட்டு என்ன பண்ணுறாங்க? வெட்டி மடிகிறான். அந்த மாதிரி வியாபாரத்தில் வந்து நம்ம வந்து விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை பார்த்தீங்களா? அது போல தான் இது சொல்றாரு. கடவுள் பிரம்மா என்ன பண்றாருன்னா படைப்பின் இலக்கணத்தில் வெரி பெஸ்ட் அதுவும் படைக்கிறாரு, வெரி ஒஸ்ட் அதையும் படைக்கிறாரு. என்ன வெரி பெஸ்ட் யாருன்னா வள்ளல், வெரி ஒஸ்ட் யாரு அப்படின்னா கல்வி. பார்த்துக்க, 2 நீங்க பார்த்துக்கிறது. ஆனா படைப்பது அவராக இருந்தாலும் அது யாருடைய குறை அப்படின்னா அவரவர்களுடைய வினையை அவரவர்கள் தான் அனுபவித்தாக வேண்டும். விதை ஒன்று போட்டா சுரம் ஒன்று முளைக்காது. வினை விதைத்தவர் சொல்ற இந்த இடத்துல வல்லான் வகுத்ததே வாய்க்கால். என்னது? வல்லான் வகுத்ததே வாய்க்கால். வள்ளல் எப்படி இருக்கணும்? நல்ல ஒரு ஆத்மசாதகன் எப்படி இருக்கணும் அப்படின்னா மழை நீர் போல இருக்கணும். எப்படி இருக்கணும்? மழை வந்து பெஞ்சா கெட்டவனுக்கு பெய்யாது, நல்லவனுக்கு பெய்யணும் அப்படின்னு சொல்லி தான் கணக்கு இருக்க. உங்களுக்கு ஒரு பழமொழி தெரியுமா? போலீஸ் மகன் வைத்திய புள்ள, வைத்திய புள்ள வாத்தியார் புள்ள முட்டாள். இதெல்லாம் பழமொழி யார் சொல்லி வச்சாங்கன்னு தெரியாது. அது யாருடைய தப்பு? அப்பாவோட தப்பா? வைத்தியர், பெரிய வைத்தியர், தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான ஆள். அவருக்குள்ள என்ன வாங்கினா கேன்சர் பேஷண்ட். அவர் யாரும் கொடுத்துப்பாரு? வாத்தியார் பெரிய ஹெட்மாஸ்டர், டபுள் டிகிரி. அவர் பையன் என்ன 10th பாஸ் பண்ணுறதே கஷ்டம், பாஸ் பண்ணல. வாத்தியார் கூட முட்டாள், வைத்தியர் கூட நோயாளி. ஆனா இறைவனுக்கு ஒரு பேர் இருக்கான், தாயினும் சால பரிந்து. இறைவனுக்கு கருணை இல்லைன்னு சொல்ல முடியுமா? இறைவனுக்கு ஒரு பேர் இருக்கு, கருணாமூர்த்தி. என்ன மூர்த்தி? இந்த தாய்மானவர் பாடல்ல ஒரு தலைப்பு இருக்கு, கருணாகர கடவுளே அப்படின்னு இருக்கு. இப்ப இறைவனை குறை சொல்லலாமா? ஆனா இந்த இடத்துல தாய்மானவர் சொல்றாரு, நீ ஒரு கடவுளா? என்ன ஏன் கடவுள்? நம்ம பையன் கேட்கறல, நீ ஒரு அப்பாவா? அந்த மாதிரி கருணை கிடங்காத வன்மையையும், கருணைனா என்னன்னு தெரியாத வன்மை, ரொம்ப 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 கடினமான ஆள், முரட்டு ஆள். அப்பேற்பட்ட என்னை நான்முகன் கற்பிக்க ஒரு கடவுளா? இதுக்கு கடவுள் தேவையா? படைக்கிறது. அதான் ஒருத்தனை பார்த்து கேட்டான், உன்னை படைச்சாங்களா இல்லை செஞ்சாங்களா கேட்டான். ஏன் அப்படின்னா செஞ்சாங்க செய்ய முடியாது, அவ்வளோ மொட்டத்தனமான ஆள், அவ்வளோ மோசமான ஆள். அதனால இறைவனுடைய படைப்பை நம்ம என்ன பண்ண முடியாது, குறை சொல்ல முடியாது. அனைத்துக்கும் யார் காரணம்? நான் தான் காரணம். சொல்றோம்ல, நான் வாங்கி வந்த வரம் அப்படி இருக்கு. என்னையே நான் நொந்து கொள்கின்ற அளவுக்கு நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னா தரம் தாழ்ந்து இருக்கின்றேன். எப்படி அப்படின்னா கல்நெஞ்சம். அப்போ அன்பு, இரக்கம் இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட வந்து இல்லை அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா, நடைமுறை வாழ்க்கையில நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா செக் பண்ணும்போது கட்டிலுக்கு சேரா கனிந்திரங்கள் போல உடல் முழுவதும் ஈரம் இருக்கு, நெஞ்சத்தில் மட்டும் என்ன இல்லை? ஈரம் இல்லை. ஆனா
ஆஞ்சநேயர் உங்களுடைய உள்ளத்துல யார் இருக்கான்னு சொன்னோட நெஞ்ச பிளந்து காட்டுறாரு. உள்ள யார் இருக்கா? ராமன் இருக்கா. நம்ம நெஞ்ச பிளந்து பார்க்கணும். உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா உள்ள என்ன இருக்கும்? ஒன்று இருக்கு பாருங்க சொல்லிட்டாங்க. சுத்தம். சில பேர் கேட்போம், மண்டையில் ஏதாவது அந்த மசாலா இல்லை, வெறும் களிமண் தானே இருக்கும். அங்கேயாவது களிமண் இருக்கு, இதான் மசாலா இருக்கு, இதை சொல்லலாம். நெஞ்சத்தில் என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. நெஞ்சை ஒழித்து ஒரு வஞ்சகம் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது முகமே என்ன பண்ணிடுது? காட்டிடுது. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் யாரு? பிரம்மா கிடையாது, நான் தான் காரணம். அடுத்த லைன் வராது. வல்லான் வகுத்ததே வாய்க்கால் எனும் ஒரு வழக்குக்கு இழுக்கு உண்டோ. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதாவது கல்லஞ்சக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா வல்லவர்களா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? வல்லவர்களா இருப்பாங்க. ஆனா நல்லவர்களா இருக்க மாட்டாங்க. அப்போ த லா ஆஃப் ஜங்கிள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஆங்கிலத்தில். என்னது? த லா ஆஃப் ஜங்கிள். என்ன? காட்டுக்கு ஒரு சர்வாதிகாரி இருக்கான். யார் சொல்ல முடியுமா? சிங்கம். சிங்கம் ஒரு கர்ஜனை பண்ணிச்சு அப்படின்னா காடே அது மிருகங்கள்லாம் ஓட்டமா ஓடி எல்லாம் கடையிலிருந்து கிட்ட கிட்ட தாவி ஓடியே போயிடும். ஏன் அப்படின்னா ராஜா காட்டுல சிங்கம் வந்து ஒரு வேட்டையாட வருது அப்படின்னா எல்லாம் பறந்து ஓடி போயிடும். வல்லான் வகுத்தரே. இந்த பழமொழி எப்படி வந்தது? வல்லான் வகுத்தரே வாய்க்கால் அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல பெரும் பணக்காரன் பண்ணையார் இருந்தான். அவன் நல்லவன் கிடையாது, வல்லவன், பிறர் பொருளை அபகரிப்பவன். அவனுக்கு விவசாய நிலம் 1000 ஏக்கர் இருக்குது. என்ன இருக்குது? எத்தனை ஏக்கர்? 1000க்கும் மேல. அதே மாதிரி அந்த ஊர்ல விவசாயம் பண்றவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆத்து பாசனம். என்ன பாசனம்? ஆத்து பாசனம். கிணத்து பாசனம் தண்ணி இல்லை, ஆத்து பாசனம். ஆத்து பாசனத்துல என்ன பண்ணோம்? ஆத்துல இருந்து வாய்க்கால் வெட்டி மடமாற்றி அந்தந்த விவசாயிகளுக்கு என்ன பண்ணணும்? தண்ணியை பாய்ச்சி கொண்டிருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா எல்லா மடையையும் எல்லா வாய்க்காலையும் அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் மூடிட்டு தன்னுடைய 1000 ஏக்கர் விவசாயத்துக்கு எல்லா தண்ணியும் திருப்பிட்டான். யாரு? அந்த பலானப்பட்ட ஆளு. அப்போ ஊர் ஜனங்கள்லாம் வந்து கேட்டாங்க, ஐயா இப்படி பண்ணிட்டீங்க, எங்களுக்குலாம் தண்ணி எங்கே போகுது? உங்களுக்குலாம் கிடையாது. முதல்ல என் நிலத்துக்கு தேவையான தண்ணி என்ன பண்ணுங்க, என் நிலத்துக்கு தண்ணி பாருங்க, அப்புறம் தான் உங்களுக்கு. இதுக்கு பேர் என்ன? கொடுங்கோல் ஆட்சி. கொடுங்கோல் மன்னன், கொடுங்கோல் ஆட்சி. விலங்குல சிங்கம் எப்படி இருக்கோ அது போல மனிதனிடம் எப்படி இருந்திருக்காங்க அந்த காலத்துல. துரியோதனன், ராவணன் 2 பேரும் உதாரணம் சொன்னேன். எளியவர்களை அடக்கி துன்புறுத்தி அப்புறம் என்ன அடிமைப்படுத்தி விவசாயம் செய்து வாய்க்காலை தன் போக்குக்கு மாற்றி தண்ணீரை எல்லாம் இவனே என்ன பண்ணிக்கிறான்? எடுத்துக்கிறான். அந்த ஒரு உதாரணத்தை சொல்றாரு இந்த தாய்மார். என்ன சொல்றாரு? வல்லாம் வகுத்ததே வாய்க்கால் எனும் பெரு வழக்குக்கு இழுக்கு உண்டோ. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க, இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க டான். என்னது? டான்னா என்ன? பாஸ். வல்லாம் வகுத்ததே வாய்க்கால் எனும் பெரு வழக்குக்கு இழுக்கு உண்டோ. இது எப்போ போறது? இது எப்போ ஒழியுது? சொல்ல எளியவர்களை அடக்கி துன்புறுத்தி அடிமைப்படுத்தி இப்படி விவசாயம் பண்ற தன்னுடைய நிலத்துக்கு எல்லா நீரையும் மடைமாற்றுகின்றானோ அதுபோல என்னுடைய மனதில் எப்படி இருக்கு அப்படின்னா, எதையும் யாருக்கும் தரக்கூடாது. என்னது? அனைத்தையும் நானே பறித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மனப்பான்மை எனக்கு இருக்கே. இதெல்லாம் இப்படி எப்போ மாறுறது? எப்படி மாற்றுவது? இறைவா, உனக்கு கருணை என்பது இல்லையா? இப்பேற்பட்ட படைப்புகள் எல்லாம் உலகத்தில் இருக்கின்றதே அப்படின்னு சொல்லும்போது அடுத்த சொல்றாரு, வானமாய் நின்று இன்ப மழையாய் இறங்கி என்னை வாழ்விப்பது ஒரு பரக்காலம். அப்போ ஏழைகளையும் நல்லவர்களுக்கும் பக்தர்களுக்கும் யார் பாதுகாப்பு? சொல்லுங்க, யார் பாதுகாப்பு? யார் வருவா? கடவுள் தான். அதான் சொல்றாரு பகவான் கிருஷ்ணர் கீதையில, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை காப்பதற்கும் நல்லவர்களை காப்பதற்கும் ஏழைகளை பாதுகாப்பதற்கும் பக்தர்களை பாதுகாப்பதற்கும் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம், கெட்டவர்களை ஒடுக்குவதற்கும் அழிப்பதற்கும் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம், தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே
யுகந்தோறும் நான் என்ன பண்றேன், அவதரிக்கின்றேன். இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும், நல்லவங்க இல்லாத இடத்துல மழை வந்து என்ன ஆகாது, நல்லவர்கள் இல்லாத இடத்துல மழை என்ன ஆகாது, பெய்யாது. நல்லார் ஒருவர் உடரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைனே சொல்லி வச்சாங்க. ஆனா இந்த இடத்துல தாய்மானவர் என்ன சொல்றாரு, வானமாய் நின்று இன்ப மழையாய் இறங்கி என்னை வாழிப்பது ஒரு பரங்கா உன்னுடைய கடமை. உன்னுடைய கடமை என்ன, நீ நல்லவர்களை பாதுகாப்பது கெட்டவர்களை அழிப்பது உன்னுடைய கடமை, நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ கெட்டவனால் மழையை தடுக்க முடியுமா? நல்லவர்களுக்கு பக்தர்களுக்கு ஏழைகளுக்கு நீ உதவுவது போல உன்னுடைய படைப்பில் குறை இருந்தாலும் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா எங்களை எல்லாம் காக்க வேண்டும். என்ன மாதிரி காக்கணும் அப்படின்னா என்னுடைய உள்ளத்தையே நீ என்ன பண்ணியாகணும், மாற்றி அமைத்து என்னை வழிநடத்த வேண்டும். இந்த கல் நெஞ்சம் என்றது ஒன்று இருக்கு, அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உளியால் செதுக்குவது போல. என்னது, கல்லை உடைக்கணும்னா முதல்ல எதை வைக்கிறோம், உளிதான் சொல்றாங்க இந்த இடத்துல. அதாவது ஒரு தாய்க்கு 5 குழந்தைங்க, 5 ஒன்று ஒரு போல இருக்க. ஒருத்தனை ஒரு அந்த தாய்கிட்ட வந்து கேட்டாங்க, உங்க பிள்ளைங்களாம் என்ன பண்றாங்க? முதல் பையன் டாக்டரா இருக்கான், எங்க இருக்கான், அமெரிக்காவில் இருக்கான். ரெண்டாவது பையன் வந்து யூகேல இருக்கான், அவன் என்ன பண்றான், அவன் வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கறான். இப்படி 3 4 எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க, எல்லாமே நல்ல வேலையில் இருக்காங்க. 5வது பையன் என்ன பண்றான், 5வது பையன் திருடுறான். அப்புறம் அவன் என்ன பண்றான், அவன் தான் என்னை காப்பாற்றுறான். யார் சொல்றான், தாயார் சொல்றான். இப்ப தாய்க்கு என்ன மனசுல நினைப்பு இருக்குமா, எல்லாமே தான் பெற்ற பிள்ளைகள், அதை வந்து தப்பு பண்ணாலும் சரி நல்லது பண்ணாலும் சரி தீங்கு அழித்தாலும் சரி தாய் தள்ளிபட, நீங்க பிள்ளை இல்லத்துக்கு தள்ளிபட. மறுநாளே இந்த பையன் முதல் நாள் அம்மாவை வந்து நாயே பையன் திட்டாலும் மறுநாள் வந்து அம்மா எனக்கு சாப்பாடு போடு அப்படின்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. தாய்க்கு தாரதமியம் கிடையாது. ஆனா தாயை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர் யாருன்னா யாரு, பகவான். தாயும் சால பறிந்துன்னு சொல்றோம், தாயை விட மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர் 1000 தாய்க்கு சமம் சகசிரமாத்துரு அப்படின்னு சொல்றோம் பகவான். அவருக்கு பேர் தான் பகவான் பேரு, இல்லைன்னா கபவான் பேரு. கபடிகாரம் பண்றவர் தான் யாரு, கபவான். பகவான் தான் யாருன்னா பாதுகாப்பவர் தான் பகவான், கொடுப்பவர் தான் பகவான், என்ன நல்வழிப்படுத்துபவர் தான் பகவான். அந்த பகவானை தாய்மானவர் என்ன பண்றாருன்னா வானமாய் நின்று. திருக்குறள்ல முதல் அதிகாரம் என்ன சொல்லுங்க பார்ப்போம், கடவுள் உழுத்து. அது முதல் அதிகாரம் தான் கேட்டேன். 2வது அதிகாரம் வான் சிறப்பு என்ன செய்யல, மழை. ஏன் அப்படின்னா இந்த மழை இல்லைன்னா உலகத்துல உற்பத்தி இருக்காது, சஸ்டைனிங் இருக்காது, அழிவு இருக்காது. வான் சிறப்பு மழைன்ற அதிகாரத்தில் சொல்ற வான் சிறப்பாக தான் சொல்லுது. அதுபோல இறைவன் எப்பேற்பட்டவரா, மழை மாதிரி. அவர் நினைச்சா காயப்படலாம், மறுபடியும் வேற மாதிரி நினைச்சா எல்லாத்தையும் வெள்ளத்தில் அடிச்சு கொண்டு போயிடலாம். ஆனால் மழை என்பது என்ன அப்படின்னா தேவையான காலத்தில் தேவையானதே நமக்கு கொடுக்கக்கூடியது எது, மழை. ஆனா இப்ப எல்லாமே என்ன ஆயிடுச்சு, மாறி போச்சு. பருவ காலமே என்ன ஆயிடுச்சு, பொய்த்து விட்டது. இப்போ இந்த சீசன்ல நம்ம மதுரை வந்து இருக்கும்போது எப்படி மழை பெய்யும், பெய்ய மாட்டேங்குது. அப்படி பகவான் பிரம்மா வந்து படைப்புல குறைகள் இருந்தாலும் அதற்கு மேலும் படைக்கும் கடவுளாகவும் காக்கும் கடவுளாகவும் அழிக்கும் கடவுளாகவும் மூர்த்திகளாகவும் உலகத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற இறைவா என்ன பண்ற அப்படின்னா வானமாய் நின்று, வானத்தை வந்து பகவானுக்கு ஈக்குவலா சொல்றாரு, இன்று இன்ப மழையாய் இறங்கி என்னை வாழ்விப்பது உன் பரங்கான். மக்கள் அவதிப்பட்டு இப்படி இருக்காங்க. ஆனா மழை பெஞ்சா இந்த வல்லாத வகுத்ததே வாய்க்கால் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாய்க்கால்லாம் என்ன ஆயிடும், மழை வெள்ளத்துல உடனே எல்லாருக்கும் என்ன ஆகும், தண்ணி பாயும். அது யாருடைய கடமை, இறைவனுடைய. எப்படி தாயும் தந்தையும் பிள்ளைகளை பெற்றால் அவர்களை நல்ல உயர்ந்த நிலைக்கு படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்தில் வச்சு தொழிலை வந்து செஞ்சு கொடுத்து ஒரு வேலைக்கு அமர்த்தி வச்சு கடைசி வரைக்கும் பாதுகாக்க வேண்டிய கடமை யாருடைய கடமை, தாய் தந்தையோட கடமை. தாய் தந்தையருடைய கடமையாக இருந்தாலும் ஒரு வாக்கியம் சொல்றாங்க தாய் தந்தையர், ஊரா பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாப்புள்ள தானா இந்த கதையில சொல்லக்கூடாது.
இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, பயிர் வச்சுல தண்ணி ஊற்றுவாங்க. யார் மேலே பழி போகிறதுங்க? கடவுள் மேலே பழி போகிறது. ஓ தாய் 5 குழந்தைகளை எப்படி தாரதமியமாக பார்ப்பதில்லையோ, பொல்லாத செய்தலில் தாய் கண்டல் நேரமோ புகலிடம் சிறிது உண்டோ அப்படிங்கிறது. பொல்லாத செய்தலில் தாய் என்ன பண்ணிடுவான்? நீ என் பிள்ளை எல்லாம் தள்ளிடுவாடா, அது நியாயமா, அது நீதியா அப்படின்னு கிடையாது. கடவுள் அப்படி கிடையாது. நல்லவர்களையும் காக்கின்றார், கெட்டவர்களையும் என்ன பண்றார்? ஒரு வழிக்கு கொண்டு வருகின்றார். பிரகலாதனுடைய தந்தையை இரண்யகசிபுவை என்ன பண்றாரு அப்படின்னா, அவனை எல்லாம் வந்து சம்ஹாரம் பண்ணி எல்லாம் முடிச்ச பிறகு பையன்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்ன வர எனக்கு அப்படின்னு. பிரகலாதன் சொல்றான், எங்க அப்பாவுக்கு முக்தி கொடுக்குறான். அப்ப கேட்கிறாரு, என்ன உங்க அப்பா இவ்வளவு தொந்தரவு பண்ணியிருக்காரு, இவ்வளவு கெடுதல் பண்ணியிருக்காரு, முக்தி கொடுத்துருக்கிறியா? அவர் சொல்றாரு பிரகலாதன், உன்னுடைய கருணைக்கு ஈடாகுமா? நான் கேட்டா நீ இல்லைன்னு சொல்லுவியா? 1000 இருந்தாலும் அவர்களுடைய தந்தை அவர் என்ன வரவாங்கி வந்திருக்காருன்னா, ஒன்னும் சரணடை சேர வேண்டும் தான் வந்திருக்காரு. எதிரியா இருந்து ஒரு சரணடை சேர வேண்டும் வேண்டி வந்திருக்காரு. அதனால நீ என்ன பண்ற, அவருக்கு முக்தியை கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கெட்டவர்களையும் இறைவன் தன் பக்கம் என்ன பண்றாரு? சேர்த்துக் கொள்கின்றார். திருச்செந்தூர்ல சூரசம்மாரம் முடிஞ்ச பிறகு சூரபத்மனை என்னவா ஆக்குறாரு? ஒண்ணு வேலு, ஒண்ணு மயில், இன்னொன்னு எழுத்தையும் வந்து மாற்றி என்ன யாருக்கிட்ட அனுப்புறாரு? தானே வச்சுக்கிறாரு. நீ வா என்கிட்ட வந்து இரு அப்படின்னு சொல்லி கெட்டவர்களையும் அரக்க குணமுடையவர்களையும் தீயவர்களையுமே என்ன பண்றாருன்னா சம்ஹாரம் செய்து தன்மயமாக மாற்றிக் கொள்கின்றார். யாரு? பகவான். அப்பேற்பட்ட பகவானுடைய கருணையை சொல்லக்கூடியதான் எதுனா இந்த பாடல். மிச்சத்தை நம்ம மத்தியானம் பார்ப்போம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனமுரு வாழி, அவள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.